இப்போது யோசிச்சு பாருங்களேன், உங்கள் லைஃப்பில் தேவையில்லாமல் எதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சில பேர் உட்காந்து மூவிஸாக சீரிஸாக பார்த்துட்டு இருப்பாங்க. அது எதுவுமே உங்கள் லைஃப்பை மாற்ற போகிறது கிடையாது. உங்கள் லைஃப்பில் ஒரு துளி கூட மாறாது. நீங்கள் ஃபுல் சீரியஸை கம்ப்ளீட் பண்ணாலும் அது எதுவுமே மாற போகிறது கிடையாது. சில பேர் என்னென்னா ஃபேமிலியாக உட்காந்து சீரியல் நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேர் என்னன்னா கிரிக்கெட் அடிக்டராக இருப்பாங்க. உங்கள் ஃபீல்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னு தான் பார்க்கணும். உங்களுக்கு எதாவது அடிஷ்னல் ஸ்கில் என்ன தெரியுமான்னு பார்த்தா உங்கள் லைஃப் டெவலப் ஆகும். அதையெல்லாம் குவிட் பண்ணிட்டு உங்கள் ஃபீல்டில் என்ன நீங்கள் கற்றுக்க முடியுமோ அது கற்றுக்கோங்க. இல்லைனா ஒரு பேசிக் நாலேஜ் எதாவது கற்றுக்கோங்க. ஒரு வெஹிக்கிளை பற்றி கற்றுக்கோங்க. ஒரு வண்டி நீங்கள் கார் வச்சுக்கிங்கன்னா அது பிரேக் டவுன் ஆகி ரோட்டில் நின்றுச்சுன்னா அதுக்கு என்ன அடிஷ்னல் ஸ்கில் கற்றுக்கிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலான்னு பாருங்கள். தவிர இது எதுவுமே உங்கள் லைஃப்பை மாற்றாது. ஸோ இப்போலேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அடிக்ட்லேருந்து வெளியில் வாங்க. நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும்னா நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படுற முக்கியமான திறன் என்னென்னா இமேஜினேஷன் பண்ணி பார்க்க தெரியணும். நம்மளோட ஃப்யூச்சர் லைஃப் எப்படி இருக்கணும் நம்மளால் இமேஜினேஷன் பண்ணி பார்க்க தெரியணும். நம்ம கற்பனை திறன் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ நம்ம அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக நம்ம கோலை அச்சீவ் பண்ணுவோம். நம்மளோட ட்ரீம் ஹவுஸ் எப்படி இருக்கணும், ட்ரீம் கார் எப்படி இருக்கணும், நம்மளோட ஃப்யூச்சர் பிஸ்னஸ் எப்படி இருக்கணும்னு உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க தெரியணும். நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் ஏதாவது டிசிஷன் எடுத்தோன்னா அதோட எண்டு ரிசல்ட் என்னவாக இருக்கணும்னு உங்களுக்கு இமேஜின் பண்ணி பார்க்க தெரியணும். ஸோ உங்களோட கற்பனை திறன் ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போது அது எவ்வளோ திறனாக நீங்கள் யோசிக்கிறத பொறுத்து தான் உங்களோட எண்டு ரிசல்ட் இருக்கும். ஸோ உங்களோட கற்பனை திறனை எவ்வளோக்குறோ வளர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு ட்ரீம் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ டெய்லி உங்களோட முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ட்ரீமை நோக்கி உங்களை கற்பனை திறனை வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் ட்ரீம் உங்களை தேடி வரும்.